no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணது வந்து பொண்ணுக்கு வேறு ஊர். ஆனால் எங்களுக்கு இப்போ வந்திருக்க வரன் வந்து அந்த பையனுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ். இது செகண்ட் மேரேஜ் கிடையாது. ஏஜ் அதிகம், ஒரு 35 இயர்ஸ் இருக்கும் பையனுக்கு. ஆனால் இது வரைக்கும் ஏன் கல்யாணம் பண்ணாங்க கேட்டதுக்கு இல்லை, எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் பண்ணலன்னு சொல்லி மாப்பிள்ளை சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஐடி கம்பெனியில் வேலை பண்ணுறான், அது எல்லாமே பார்த்துறேன். சில சமயம் வாடகை வீடே சொந்த வீடுன்னு சொல்லி எல்லாம் ஏமாத்துறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா பொண்ணு வீடு நல்லா வசதியான ஃபேமிலி, அதனால் வசதிக்காக பார்த்து வராங்களோங்கிறதுக்காக நாங்கள் அதெல்லாம் கேட்டோம். இல்லைங்க மேடம், மாப்பிள்ளை வீட்லேயும் ஒரு குறைச்சலும் இல்லை, ரொம்ப பெரிய வீட்டில் இருக்காங்க, பெரிய பங்களாவில் இருக்காங்க, நல்ல வசதியாக இருக்காங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. பார்க்க ஆரம்பிச்சதில் இவங்க கொடுத்த அட்ரஸில் வந்து அந்த வீட்டுக்கு அவங்க வரவே இல்லை, வரதில்லை போகிறதில்ல. அப்போ எங்களுக்கு அதுலேயே வந்து ஏதோ ஒரு தப்பு நடக்குதுங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. நம்ம சிட்டியிலேருந்து ஒரு 2 hours ட்ராவல் பண்ணுற இடத்துல ஒரு வில்லேஜ், அங்கே ஒரு வீடு. அந்த வில்லேஜில் வீடு, தோட்டம், நிறையா மாடு பசு அதெல்லாமே நிறையா இருக்குது. அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் சொல்லிவிட்டு நாங்கள் விசாரித்து பார்த்தா அவங்க வந்து இங்கே தான் கிராமத்தில் தான் அவங்க இருக்கிறதே. சென்னையில் வீடு இருக்குது, அது ரொம்ப ரேராக போவாங்க வருவாங்க. இந்த பையனுக்குமே வந்து ஏற்கனவே மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகிருக்கு. அது அங்கே கிராமத்தில் இருந்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதாவது ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகிருக்கு, ஏதோ ஒத்து போகாமல். அந்த மாதிரி பையனுக்கு கல்யாணம் ஆகாத மாதிரி ஒரு விஷயத்த அவங்களோட பிளான். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை அப்படி சொல்லிட்டு பழைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இப்போ எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்க வாழ்ந்துருவாங்க இல்லையா. அதனால அவங்க அந்த மாதிரி டார்கெட் அவங்களோட இது பண்ணி அந்த பொண்ணை டார்கெட் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடணும். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட டிடெக்டிவ் யாஸ்மின் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். இப்போ பொதுவாக ஒரு மேரேஜ் அப்படின்னா பசங்க பொண்ணு வீட்டில் எப்படி மாப்பிள்ளை வீட்டில் எப்படிங்கிற மாதிரி விசாரிப்பாங்க. அந்த மாதிரி இப்போ செகண்ட் மேரேஜுங்கிறப்போ பொண்ணு வீட்டில் செகண்ட் மேரேஜோ இல்லை மாப்பிள்ளை வீட்டில் செகண்ட் மேரேஜோ அப்படிங்கிறப்போ பையன் எப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் உங்ககிட்ட வந்து நீங்கள் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஏதாவது நியூஸ் இருக்கா மேம்? நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ முக்கியமாக பார்க்குறோமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் ஆகி ஒரு செகண்ட் மேரேஜ் செகண்ட் லைஃப் போகிறாங்க அப்படின்னா அதுவுமே ரொம்ப முக்கியமாக, அதை விடையே கொஞ்சம் சீரியஸான. இதில் நிறைய அனுபவம் பட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் மேரேஜ் பண்ணும்போது கேஸ் கொடுக்கறத விட செகண்ட் மேரேஜ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தான் அதிகமாக கேஸும் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து நிறைய டைப் இருக்குது. இப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நீட் இருக்கும். எங்களுக்கு ஃபேமிலி பற்றி தெரியும் மேடம், நாங்கள் ஃபேமிலியெல்லாம் தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து பையனோட பர்சனல் கேரக்டர் மட்டும் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சில பேர் கேஸ் கொடுப்பாங்க. ஏன்னா பேசிக்கான சில விஷயங்களே விசாரிக்காமல் இல்லை பார்க்காம ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பையன் ஏதாச்சும் ட்ரக் அடிக்டாக இருந்திருப்பான், இல்லை ரொம்ப பயங்கரமான ஒரு ட்ரிங்கிங் ஹேபிட்ஸில் இருந்திருப்பான், இல்லைன்னா வேறு பொண்ணுங்களோட பழக்கம் அப்படிலாம் இருந்திருப்பான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக ஜென்ரலாக நம்ம முதல்ல பார்த்துருந்தாங்கன்னா அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். சில சமயம் அது இதெல்லாம் கோட்டை விட்டுருப்பாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கிறவங்க வந்து செகண்ட் அலைன்ஸ் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அவங்களோட பர்சனல் கேரக்டர் பாருங்கள் அப்படிம்பாங்க. சில சமயம் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு சம்மந்தமே இல்லாமல் மேட்ரிமோனியல் சைட்லேயோ ஏதோ ஒரு இதில் பார்த்துட்டு இவங்களுக்கு சுத்தமாக சம்மந்தம் இருக்காது, அப்போ தான் இந்த வரன் வந்திருக்கும். அப்படிங்கும்போது இவங்களுக்கு இப்போ ஒரு வரன் பார்க்குறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு கேரக்டரில் இருக்கிற ஆள் வேணும், கேரக்டர் மீன்ஸ் எந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் எந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் வேணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம பார்ப்போம். அப்படி தான் வந்து இவங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் வந்து ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணது வந்து பொண்ணுக்கு வேறு ஊர், வேறு ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். கல்யாணம் பண்ணி கொடுத்ததில் அதில் ரொம்ப பிரச்சனை. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வீட்டுக்கு வர முடியாது, எதுக்குமே மாப்பிள்ளை கூப்பிட்டு வர மாட்டார். ஒரு சாதாரண விஷயத்துக்கு பிரச்சனை வர ஆரம்பித்து அது கடைசியில் பெரிய இஷ்யூவாக மாறி நாங்கள் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போய் டிவோர்ஸ் வாங்கிட்டோம். இப்போ செகண்ட் நாங்கள் பார்த்துருக்கோம், ஒரு இடத்துல நல்லா வந்திருக்காங்க. பட் நாங்கள் வந்து பொண்ணுக்கு 2வது கல்யாணம் அப்படிங்கிறனால பையனுமே ஏற்கனவே மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆனவராவோ இல்லைன்னா ஏற்கனவே ஒய்ஃப் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு தான், ஒய்ஃப் இறந்துட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் அந்த மாதிரி மாப்பிள்ளை இருந்தால் போதுன்னு தான் பார்க்குறோங்க மேடம். ஆனால் எங்களுக்கு இப்போ வந்திருக்க வரன் வந்து அந்த பையனுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ். இது
செகண்ட் மேரேஜ் கிடையாது. ஏஜ் அதிகம், ஒரு 35 இயர்ஸ் இருக்கும் பையனுக்கு. ஆனால் இது வரைக்கும் ஏன் கல்யாணம் பண்ணாங்க கேட்டதுக்கு இல்லை எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் பண்ணலன்னு சொல்லி மாப்பிள்ளை சொல்கிறாங்க. அவங்க வீட்லேயுமே பையன் கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னால் அதனால் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கல. இப்போ வந்து திடீர்னு இல்லை வேணும் லைஃப் பார்ட்னர் அவசியம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறதுனால ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம் அப்படி. அதே மாதிரி இவங்க வந்து இவங்களோட அந்த சைட்டில் வந்து இவங்களோட ப்ரொஃபைலில் போட்டிருக்கிறதே வந்து மாப்பிள்ளை வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சென்னைனா சென்னையில் இருக்கிற மாப்பிள்ளையே இருந்தால் ஓகேவாக இருக்குங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ அவங்க வந்து அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுக்குமே வந்து நாங்கள் பொண்ணு வந்து ஒரே ஊரில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். ஸோ எங்களுக்கு அது எல்லாமே என்னமோ நிறைய இது பார்த்ததில் உங்கள் பொண்ணு பார்த்து பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ செகண்ட் மேரேஜில் ஒரு இஷ்யூ இல்லை, அவங்களுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் டிவோர்ஸ் ஆகிருக்கும், எனக்கு ஓகே தான் சொல்லி பையன்தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. எங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. பட் வந்து நீங்கள் கொஞ்சம் அது என்ன ஏது அவங்க என்ன மாதிரியான பேக்ரவுண்ட் பையன் என்ன மாதிரி இது நல்லா பார்த்து சொல்லுங்கள். அப்போ பையனோட ப்ரொஃபைல்லாம் வாங்கிட்டோம். ஐடி கம்பெனியில் வேலை பண்ணுறான். பையனோட இவங்க மாப்பிள்ளை பார்க்க போன வீடோட அட்ரஸ், அவங்களோட சொந்த வீட்டோட அட்ரஸ் அது எல்லாமே பார்த்துருவோம். ஏன்னா சில சமயம் வாடகை வீடே சொந்த வீடுன்னு சொல்லி எல்லாம் ஏமாத்துறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா பொண்ணு வீடு நல்லா வசதியான ஃபேமிலி, அதனால் வசதிக்காக பார்த்து வராங்களோங்கிறதுக்காக நாங்கள் அதெல்லாம் கேட்டோம். இல்லைங்க மேடம், மாப்பிள்ளை வீட்லேயும் ஒரு குறைச்சலும் இல்லை, ரொம்ப பெரிய வீட்டில் இருக்காங்க, பெரிய பங்களாவில் இருக்காங்க, நல்ல வசதியாக இருக்காங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்னொன்று ஒரே பையன்தான், அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க மேடம், அதெல்லாமே எங்களுக்கு ஓகே தான். பட் இருந்தாலும் எங்களுக்கு பொண்ணுக்கு 2வது மேரேஜ் ஓகேன்னு சொல்லிட்டு வராங்கங்கிறனால எங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் கேஸ் எடுத்து பார்க்க ஆரம்பித்தோம், எல்லா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி பார்க்க ஆரம்பித்தோம். பார்க்க ஆரம்பித்ததில் இவங்க கொடுத்த அட்ரஸில் வந்து நாங்கள் பார்த்த அந்த ஸ்டார்டிங் ஒரு பர்டிகுலர் டேஸ் வரைக்கும் பார்த்த வரைக்குமே வந்து கம்மிட்டான ஒரு சில டேஸ் இருக்கும் இல்லையா, அந்த வீட்டுக்கு அவங்க வரவே இல்லை, வரதில்லை போகிறதில்ல. அப்போ நாங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணி யாருமே இந்த வீட்டில் நீங்கள் கொடுத்த அட்ரஸில் யாருமே இருக்கிற மாதிரி தெரியலைங்க, யாரும் ஏன்னா நம்ம ஒரு கேஸ் எடுத்த உடனே ஸ்டார்டிங்லேயே என்கொயரியில் இறங்க மாட்டோம், அது கேஸ் லீக் அவுட் ஆயிரும், யாரோ ஒருத்தவங்க விசாரிச்சாங்கங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்கள நம்ம உஷார்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்கொயரி இது பண்ண மாட்டோம். சைலண்ட்டாக நம்ம வந்து மானிட்டர் பண்ணுறது மட்டும்தான். அதுக்கப்புறம் தேவைப்படும் போது தான் ஃபைனல் ஸ்டேஜில் தான் என்கொயரியில் இறங்குவோம். அப்போ நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வீட்டில் யாருமே இல்லைங்க, யாருமே வர மாட்டேங்கிறாங்க, போக மாட்டேங்கிறாங்க, வீடு பூட்டின வாக்கில் பூட்டியே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இல்லை மேடம், முந்தானத்து கூட நாங்கள் பேசும்போது அப்படிலாம் அவங்க எங்கேயும் ஊருக்கெல்லாம் போகிற மாதிரி சொல்லலை, நம்ம எப்போது என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலான்னு தான் கேட்டாங்க அப்படின்னு. இல்லைங்க, கன்ஃபார்மாக வீட்டில் இல்லவே இல்லை அவங்க அப்படின்னு. அப்படியாங்க மேடம், சரி நாங்கள் கேட்கட்டுங்களா, எங்கேயாச்சும் ஊருக்கு போயிருக்கீங்களான்னு சொல்லி கேட்கட்டுமானாங்க. இல்லை அதெல்லாம் கேட்காதீங்க, கேட்டிங்கன்னா உஷாராயிடுவாங்க, ஏன்னா உங்ககிட்ட சொல்லலைங்கிறீங்க, அவங்க வந்து இங்கே தான் இருக்கிற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அது கேட்க வேண்டாம். அவங்க சொந்தக்காரங்களை ஏதாச்சும் ஊரில் இருக்க மாதிரி இல்லை ஏதாச்சும் ஊரில் விசேஷம் மாதிரி ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைங்க மேடம், அவங்களது சொந்த ஊர் ஒரு கிராமம், ஆனால் வந்து அது ரொம்ப ரேராக போவோம் வருவோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து அங்கே போன மாதிரி எதுவுமே சொல்ல, ஏன்னா எங்கள்கிட்ட ரெகுலராக காண்டாக்டில் தான் இருக்காங்க, பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லவே இல்லை. ஒரு 2 days முன்னாடி பேசும்போது கூட பையன் ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறான், ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொன்னாங்க, வீட்டில் தான் இருந்து ஒர்க் பண்ணுறதுனால சொன்னாங்க மேடம். எங்களுக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அதில் எதுவுமே பொய் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு. இல்லைங்க, கன்ஃபார்மாக வீட்டில் யாருமே இல்லை, ஏன்னா ஒரு பையன் மட்டும் வெளியே வரலாம் பரவாயில்ல, வீடே பூட்டியிருக்கு, அது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது, கன்ஃபார்மாக யாருமே இல்லை. சரி நீங்கள் வந்து எதுவும் கேட்க வேண்டாம், என்ன பேசுகிறாங்கங்கிறதெல்லாம் மட்டும் நீங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணுங்கள். நாங்கள் அவங்களோட சொந்த ஊர் சொன்னீங்களா, அந்த சொந்த ஊரோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு, இல்லை மேடம் எங்களுக்கு அது டீட்டெயிலாக தெரியாது, ஓரளவுக்கு தெரியும், கொஞ்சம் ஃபேமஸான ஃபேமிலி தான், ஓரளவுக்கு தெரியும். சரி நம்ம இன்னும் ஒரு 1 week பார்ப்போம், பார்த்துட்டு வந்துட்டாங்களா என்னன்னு சொல்லி பார்க்கலாம், வந்துட்டாங்கன்னா மறுபடியும் எங்கே போகிறாங்க என்னன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம இது பண்ணலாம், இந்த கேஸுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ண ஆரம்பித்தோம். அப்போ எங்களுக்கு அதுலேயே வந்து ஏதோ ஒரு தப்பு நடக்குதுங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி நம்ம என்னன்னே நம்ம இன்னும் கண்ணிலேயே இந்த விஷயத்தையும் பார்க்காம நம்ம சொல்ல வேண்டாங்கிறதுனால நாங்கள் சொல்லலை. மறுபடியும் கன்டினியூ பண்ணும்போது ஏதோ எங்கேயோ ஊருக்கு போயிட்டு எல்லா ஃபேமிலியாக வந்தாங்க, காரில் வந்தாங்க, அது எல்லாமே நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. 2 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஃபேமிலியாக போகிறாங்க. நாங்கள் அப்படி ஃபாலோ பண்ணுறோம். நம்ம சிட்டியிலேருந்து ஒரு 2 hours ட்ராவல் பண்ணுற இடத்துல ஒரு வில்லேஜில் மாப்பிள்ளையோட வில்லேஜ். ஸோ அங்கே போகிறாங்க. அங்கே ஒரு வீடு, அந்த வில்லேஜில் வீடு, தோட்டம்,
நிறையா மாடு பசு அதெல்லாமே நிறையா இருக்குது. அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் நிறைய இந்த ஆடு வளர்த்துறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிராமம் இதில் அவங்க வந்து அது பிஸ்னஸாக பண்ணுறாங்க போல இருக்குது சொல்லிட்டு நாங்கள் விசாரித்து பார்த்தா அவங்க வந்து இங்கே தான் கிராமத்தில் தான் அவங்க இருக்கிறதே. ரொம்ப சென்னையில் வீடு இருக்குது, அது ரொம்ப ரேராக போவாங்க வருவாங்க. ஆமாம், அங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட பிஸ்னஸ்மே பார்த்திங்கன்னா பால் பிஸ்னஸ், அந்த மாதிரி ஆட்டு பண்ணை, இதுதான் அவங்களோட பிஸ்னஸ். ஆனால் வந்து கிராமம் அப்படிங்கும்போது வந்து சீக்கிரமாக ஒரு சிட்டியில் இருக்கவங்க வந்து பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இதில் இது பண்ணியிருக்காங்க. இந்த பையனுக்குமே வந்து ஏற்கனவே மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகிருக்கு. அது அங்கே கிராமத்தில் இருந்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதாவது ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகிருக்கு, ஏதோ ஒத்து போகாமல் அந்த மாதிரி. ஸோ கிராமத்தில் இருக்க முடியாதுன்னு இல்லை, பட் ஒவ்வொருத்தரோட டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு என் பொண்ணுக்கு வந்து நான் வந்து சிட்டியில் தான் பையன் வேணும்னா நான் அப்படி தான் பார்ப்பேன். நான் சிட்டியில் வளர்த்துன ஒரு பொண்ணு வந்து ஒரு கிராமத்தில் போய் அவங்களால இருக்க முடியாது கண்டிப்பாக. ஸோ ஒரு கிராமத்தில் இருக்கிற பொண்ணு வந்து கூட சிட்டியில் வந்து அவங்க அது என்ஜாய் பண்ணுவாங்க, செட்டில் ஆவாங்க. ஆனால் ஒரு சிட்டிலேயே எல்லா இதுலேயும் ஒரு மாடர்னாக வளர்ந்த பொண்ணு ஒரு மாதிரி இருக்கிறவங்க வந்து கிராமத்தில் போய் அவங்க இதாக முடியாது. ஆமாம். ஸோ இவங்க வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இதுலேயே ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்கு. மறுபடியும் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கும் போதெல்லாம் வந்து அவங்க அந்த கிராமம் அப்படின்னு சொல்லும் போது இந்த சிட்டியில் இருக்கிற பொண்ணுங்க செட் ஆகிறதில்ல. இவங்களுக்குமே நல்லா படித்த பொண்ணாக வேணும், அந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப நாளாக பார்த்து அமையாதனால பையனுக்கு கல்யாணம் ஆகாத மாதிரி ஒரு விஷயத்த, ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி உடனே இது டிவோர்ஸ் ஆனனால அது தெரியாது, எல்லாம் மறைஞ்சிருக்கு, நம்ம ஏமாற்றி இந்தளவுக்கு டீப்பாக விசாரிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால பையனுக்கு கல்யாணமே ஆகலை அப்படிங்கிற மாதிரி பொய்யெல்லாம் சொல்லி பார்த்துருக்காங்க. அவங்களோட பிளான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை, செகண்ட் மேரேஜ் பண்ணிவிட்டு சில பொண்ணுங்க வேறு வழி இல்லைன்னா ஃபஸ்ட்டு மேரேஜ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, செகண்ட் மேரேஜ்லேருந்து சீக்கிரமாக வெளியே வர மாட்டாங்க யாரும். பரவாயில்ல, என்ன ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பழைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இப்போ எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்க வாழ்ந்துருவாங்க இல்லையா. அதனால அவங்க அந்த மாதிரி டார்கெட் அவங்களோட இது பண்ணி அந்த பொண்ணை டார்கெட் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடணும். கூப்பிட்டு வந்து அவங்களோட அந்த பிஸ்னஸ் எல்லாமே அந்த பொண்ணையும் இன்வால்வ் பண்ண வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஐடியா. ஸோ இது தெரிய வந்துச்சு. இப்போ நம்ம அந்த வரன் பார்க்கும்போது பையனோட வேலையெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம அதை அப்படியே படித்த பையன்தான், பட் வந்து அவங்க அவங்களுக்குன்னு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணும்போது அது ஒரு நல்ல பிஸ்னஸ் தான், பட் அதுக்கு தகுந்த மாதிரியான இருக்கிற ஆட்களை அவங்க பார்க்கணும். ஏமாற்றி கல்யாணம் பண்ணுற அளவுக்கு அவங்க தப்பும் பண்ணலை. அப்போ ஆனால் அதுக்கு ஒத்து வர மாதிரி பொண்ணு நம்ம அவங்க பார்த்துருக்கலாம். தேவையே இல்லாமல் அவங்க போய் சொல்லி இப்படி ஒரு இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரு வரன் பார்க்கும்போது பையனோட வேலை இல்லை பொண்ணோட வேலை இதெல்லாம் சொன்னோம்னா அதெல்லாம் கரெக்டாக அவங்க அந்த வேலை தான் பண்ணுறாங்களா அதெல்லாமே நம்ம பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இது எப்படி மேம், இப்போ பொதுவாக ஃபர்ஸ்ட் மேரேஜுக்கு இப்படி ஓகே, அந்த மாதிரி செகண்ட் மேரேஜுக்கும் இந்த மாதிரி டீப்பாக அந்தளவுக்கு பார்த்து தான் கண்டிப்பாக செகண்ட் மேரேஜ் தான் ரொம்ப டீப்பாக பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே அவங்க அடிபட்டிருப்பாங்க. இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மறுபடியும் கல்யாணம் பண்ணுறது வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணுற பர்சனாக இருந்தாலே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் எதனால் ஆச்சு, அந்த பொண்ணாகட்டும் ஆணாகட்டும் டிவோர்ஸ் எதனால் ஆச்சுங்கிற அந்த டிவோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, எப்போ டிவோர்ஸ் ஆகிருக்கு, எதனால டிவோர்ஸ் ஆகிருக்கு, அதெல்லாமே என்ன இதுன்னு அவங்கள்ட்ட ஓப்பனாக கேட்கணும், அது ஓப்பனாக பார்க்கணும். ஒரு கிராஸ் செக் கூட ஏற்கனவே டிவோர்ஸ் ஆன இதில் கூட ஒரு கிராஸ் செக் கூட அவங்க பண்ணிக்கலாம். இதனால தான் இந்த ரீசனால தான் சம்டைம்ஸ் எல்லாருமே அவங்களோட இதை ஒத்துக்க மாட்டாங்க தான், பொய்யா சொல்லுவாங்க. பொண்ணு மேலேயே கூடி பையனுக்கு டிவோர்ஸ் ஆகிருக்கும், ஆனால் பொண்ணு வீட்டில் தப்பு இருந்திருக்கும், ஆனால் அவங்க வந்து இவங்கள பையனை ஏதாச்சும் குறை சொல்கிறது அப்படியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கிராஸ் செக் பண்ணுறது தான் எங்கள மாதிரி ஏஜென்சி இருக்கும், நாங்கள் பார்த்து என்னன்னு சொல்லிடுவோம். ஓகே. இப்போ அந்த பையன் வந்து அந்த வீட்டிலே இருந்து அங்கே கிராமத்துக்கு போகாமல் இருந்தால் இந்த அளவுக்கு போயிருக்காது இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக ஏமாந்துருப்போம். பட் வந்து பையன் இங்கேயே இருக்காங்க, கிராமத்துக்கு போகலங்கும் போது, ஏன்னா அவங்க வந்து சிட்டியில் இருக்க ஒரு பையன் தானே வேணும்னு நினைக்கிறாங்க. அப்படி வேணும்னு பர்பஸாக நினைக்கிறவங்களே இவங்க ஏமாற்ற வேண்டாம்ல. சப்போஸ் இருந்திருந்தாங்கன்னா இவங்க எங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்து நம்ம பார்க்காம இல்லை, நம்ம குறிப்பிட்ட ஒரு நாள் பார்க்குறோம், அது யாரும் இல்லை, நம்ம அதை கேர்லெஸ்ஸாக விட்டுருந்தாலும் இது தெரியாமல் போயிருக்கோம். அவங்க ஃபஸ்ட்டு பட்ட ஒரு அனுபவத்தினால செகண்ட் மேரேஜ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த மாதிரி எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது அப்படின்னு பார்த்தனால இது தெரிய வந்துச்சு. ஓகே. இப்போ அந்த பையனோட அந்த பர்பஸே அந்த வில்லேஜுக்கு போயிட்டு அவங்களோட ஓன் பிஸ்னஸ் பார்க்கணும், அதுதான். பட் அதுக்கு பொண்ணுங்க செட் ஆக மாட்டேங்கிறாங்க. ஆகலைங்கும் போது இந்த மாதிரி கல்யாணமாகி டிவோர்ஸ் ஆன பொண்ணை இது பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு வழி இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த பொண்ணு வீட்டு சைட்லேருந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க? இல்லை, எங்களுக்கு அது கண்டிப்பாக இதாகுதுங்க மேடம், அவங்க நல்ல வேலை நீங்கள் பார்த்தீங்க. ஏன்னா எங்களுக்கு நிச்சயமாக வந்து என் பொண்ணுனால போய் ஒரு வில்லேஜில் இருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அதே ஒரு போராட்டமாக போயிடும்ல, நீங்கள்
சிட்டிக்கு வரணும், அப்படி இங்கேயே வந்துடணும், சொந்த ஊருக்கே வரணும், சிட்டியில் தான் இருக்கணும் போது அதே அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்காது. அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கும். செகண்ட் மேரேஜ் தானே சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணியெல்லாம் இருக்கவும் முடியாது. நல்ல வேளை நீங்கள் சொன்னீங்க, இல்லைன்னா அது ஒரு பெரிய ரிஸ்க்காக போயிடும்னு சொல்லிட்டு அந்த மேரேஜ் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ உங்கள்கிட்ட டிடெக்டிவ் அவங்ககிட்ட இந்த கேஸை கொடுக்கப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது வந்து இந்த செகண்ட் மேரேஜ் பண்ணுற அந்த மாப்பிள்ளை சைடுக்கு தெரிஞ்சுதா? தெரியாமல் தான் நாங்கள் பண்ணுவோம். இல்லை சப்போஸ் பொண்ணு வீட்டு சைடு ஏதோ ஒரு சைடில் க்ளூ மாதிரி என்கொயரி பண்ணும்போது வந்து சம்டைம்ஸ் அவங்களுக்கு காதில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் இங்கே ஒரு ஊருக்குள்ளேன்னு சொல்லிட்டு சிட்டிலேன்னு சொல்லி பார்த்த வரைக்கும் தெரியல. ஏன்னா அது சைலண்ட்டாக சர்விலன்ஸ் மானிட்டர் பண்ணுறது மட்டும்தான். பட் அவங்க அந்த வில்லேஜில் போய் அவங்களோட ஃபஸ்ட்டு மேரேஜான டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்தது வந்து நாங்கள் ஒரு என்கொயரி பண்ணனால தான் தெரிஞ்சு. அந்த என்கொயரி பண்ண விஷயம் வந்து நாங்கள் ஒரு 4-5 பேர்கிட்ட விசாரிக்கிறோம் போது யாராச்சும் ஒருத்தர் மூலிமா உங்களுக்கு வந்து விசாரிச்சாங்கங்கிறது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையில. ஏன்னா கல்யாணம்னா 4 பேர்கிட்ட விசாரிக்க தானே செய்வாங்க. ஸோ அது டிடெக்டிவாக நாங்கள் காமிச்சிக்கலாம், அவ்வளோதான். ஓகே. இல்லை எதனால் அந்த ஃபஸ்ட்டு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணி அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு செகண்ட் மேரேஜ் இப்படி பண்ணாங்க? இதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஒத்து வரல. இதே மாதிரி தான் வந்து அவங்களுமே அந்த பொண்ணு கிராமத்தில், ஏன்னா கிராம வாழ்க்கை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற நல்ல வாழ்க்கை தான். பட் அதுக்கு பழக்கப்பட்டிருக்கணும். பழக்கப்படாத ஒரு பொண்ணுனால போய் அங்கே இருக்க முடியாது. ஒரு சிட்டியில் ஒரு பழக்கப்பட்ட பொண்ணுனால தானாக விருப்பப்பட்டு போய் இருக்கிறது வேற. பட்டு அவங்களுக்கே விருப்பமே இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கிராமத்தில் வந்து இதுலேயே பழக்கப்பட்ட பொண்ணுக்கு அங்கே போய் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க ஃபஸ்ட்டு மேரேஜும் பண்ணியிருந்திருக்காங்க. அதில் வந்து இஷ்யூவில் தான் அது டிவோர்ஸ் ஆகிருக்கு. இது எதுவும் வழக்கத்துக்கு மாறாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வழக்கமாக ஒரு டிவோர்ஸ் ஆனவங்க வேறு ஏதாவது புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இதை மனக்கசப்பு பிரச்சனை அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விஷயம்னால டைவர்ஸ் ஆகி வேறு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறது பார்க்குறோம். இது வந்து அவங்களோட பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்காக சிட்டியில் உள்ள பொண்ணை வந்து வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பிஸ்னஸ் பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. அகெயின் செகண்ட் மேரேஜும் அதே நோக்கத்துக்காக பண்ணுறங்கப்போ இது எப்படி பார்க்குறீங்க? இது வழக்கத்துக்கு மாறான்னு சொல்லிட்டு இல்லை. பையன் வீட்டில் வந்து பொண்ணு அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அமையிற பொண்ணு சிட்டியில் தான் அமையிறாங்க. அவங்க வந்து கிராமத்துக்குள்ளேயும் பார்த்துருப்பாங்க, கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் பார்த்துருப்பாங்க. பர்டிகுலராக இந்த கேஸ்டில் தான் வேணும், இந்த இதில் தான் வேணும் போது இப்போ நிறைய பேர் வந்து ஒரு கிராமத்துலேயே இருந்து வளர்ந்தவங்க கூட நிறைய பேர் ஃபாரினில் போய் செட்டில் ஆகுறவங்க, இல்லை சிட்டிக்கு வரவங்க, அப்படிலாம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் அங்கே நல்லா அமைஞ்சிருச்சு, அங்கேயே வாழ்ந்து பழகிட்டாங்க. பட் இவங்களுக்கு வந்து பொண்ணு வந்து அப்போ கிராமத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையான்னு கேட்டால் அப்படி கிடையாது. எவ்வளவோ கிராமத்தில் கோடீஸ்வரங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதில் எத்தனையோ ஃபேமிலியில் ரொம்ப சந்தோஷமாக நல்லா இன்னைக்கு வரைக்கும். ஸோ இந்த கேஸில் வந்து அவங்களுக்கு அமையலை. அவங்களோட லைஃப்பில் வந்து அவங்களுக்கு அப்படி செட் ஆகலை. அப்போ அவங்களுக்கு மனசில் பதிஞ்சிருது, ஓ நம்ம இங்கே இருக்கிறனால ஆள் அமைய மாட்டேங்குது, நம்மளுக்கு பொண்ணு அமைய மாட்டேங்குது, அப்போ நம்ம சொல்ல வேண்டாம். ஏன்னா இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க சென்னையிலையும் அவங்களுக்கு வீடு இருக்குது, மாப்பிள்ளை வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க அந்த வீட்டை காமிச்சிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அவங்களோட வில்லேஜில் தான். ஸோ இந்த வீடு வந்து சும்மா எப்பாவது வர்றது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. எல்லோரும் சாதாரணமாக ஒரு சிட்டியில் வீடு வச்சுட்டு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கிராமத்தில் வச்சுருப்பாங்க. பட் இவங்களது பிஸ்னஸ் எல்லாமே வந்து வில்லேஜில் அப்படிங்கும்போது இதை தான் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. சீட்டிங் மாதிரி தானே? சீட்டிங் மாதிரி இல்லை, சீட்டிங் தான். ஓகே. இந்த பொண்ணு சைடு இருந்தால் செகண்ட் மேரேஜ் அப்போ அவங்களுக்குள்ள பழக்கத்தை ஏற்படுத்துறது, நெருக்கத்தை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களா செகண்ட் மேரேஜுங்கிறப்போ? ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணலங்கிறத மறைச்சி தான் செகண்ட் மேரேஜுக்கு சொல்லியிருக்காரு மாப்பிள்ளைக்கு. அப்படிங்கிறப்ப அவர் ஏஜ் நீங்கள் சொன்ன மாதிரி 35 சொன்னீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ 2 பேருக்குமே இமிடியேட்டாக மேரேஜ் பண்ணணுங்கிற ஒரு கட்டாயத்தில் மாப்பிள்ளை சைடு இருந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ 2 பேருக்கும் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துறது, ஒரு லவ் மாதிரி அந்த மாதிரி செட் பண்ணுறதுலாம் இருந்துச்சா? இல்லை, அது அப்படி இல்லையே. பழக்கத்தை ஏற்படுத்துறதுங்கிறது அவங்களோட கல்யாணத்துக்கு இப்போ வந்து எல்லாருமே அலையன்ஸ் பார்க்குறோம் அப்படின்னாலே வந்து நம்பர் ஷேர் பண்ணி பேசுகிறது, அதெல்லாம் வந்து ஹெல்த்தியான விஷயந்தான். கல்யாணம் பண்ணி உடனே அவசர அவசரமாக மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு பார்த்து உடனே அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணாமல் கொஞ்ச நாள் பேச சொல்லிவிட்டு அவங்க பேசி அதில் கொஞ்சம் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒத்து வருமா வராதான்னு பார்த்துட்டு, சப்போஸ் ஒத்து வரலைன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் பொண்ணு பார்த்தோம் மாப்பிள்ளை பார்த்தோம்
ஆனால் வந்து ஒரு 2 monthsலேயே மேரேஜ் பண்ணிட்டு வச்சிட்டோங்க. ஏன்னா ஏங்க அவ்வளோ சீக்கிரம் வச்சிட்டீங்க? இல்லைங்க, ரொம்ப நாளெல்லாம் பேசினா எங்கள் சொந்தக்காரங்களும் நிறைய பேர் பார்த்துருக்கோங்க. கல்யாணத்துக்கும் நிச்சயத்துக்கும் வந்து ஒரு 7-8 மாதம் கேப் வச்சாங்க. அந்த 7-8 மாதத்துல பார்த்திங்கன்னா பேசி பேசி பொண்ணுக்கும் அப்படிக்கு சண்டை வந்து நிச்சயம் பண்ணி கூட கேன்சல் ஆயிடுச்சு. அதனால் நம்ம ரொம்ப நாள் அப்படின்னா வந்து அந்த மாதிரி சண்டை வந்துடுறனால சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படிம்பாங்க. பட் அது தப்பு. ஏன்னா ரொம்ப நாள் வந்து பேசும்போது அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாமல் சண்டை போட்டாங்க அப்படின்னா அது என்கேஜ்மெண்ட்டோட முடிஞ்சிடும். இதே வந்து அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சு கேரக்டர் 2 பேருக்கு ஒத்து வரல அப்படிங்கும்போது அது டிவோர்ஸில் போய் முடியும். ஒரு புரிதல் இல்லாமல் டக்குன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் நடக்குது. ஓகே, கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.